பிரான்ஸ்காருக்கு மரியாதை கொடுத்துட்டு அவனுக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். நாளைக்கு காலை நீ யார்கிட்ட பேசுகிறேன் நான். இதுக்கு நான் எப்படி டீல் பண்ணுறது தெரியும். நாளைக்கு காலை உனக்கு போட வரும். எங்கே போட வரும் பார்த்துக்கணும். ஓகே, எங்கே வேணாலும் வருது. நான் போய் பேச போட்டோம். உனக்கு எங்கெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் தேவைங்கிற அவசியம் எங்களுக்கு அப்படி இல்லை. சரி, நீ எதாக இருந்தாலும் ஒரு கம்பெனியில் காசு வாங்கிட்டு நான் போட்டுருப்பேன். அந்த பிள்ளையில யாரு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீ இதை போட வச்சிருப்பா. இப்போ வேணாம் சொல்லிட்டேன். போய் உள்ள போயிரு. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. எங்களை பேசுறது இதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. யார் காசக்கூடாது? யார் காசணும்? அதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பணம் போட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றும் கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இதாக பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் வைக்கக்கூடாது, அதில் வைக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன். ஒன்றும் செய்யல. இப்போ பிரான்ஸ் போன போடு பேசுவோம். நீ மட்டும் போது வீடியோல பேசுற அப்புறம் மரியாதை அப்புறம் மரியாதை அப்புறம் இதுக்கு மேல கொடுக்கணும் அவசியம் இல்ல. இல்ல ஆரம்பத்துல பாக்குறோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதான் நாங்க என்ன உங்களை வச்சோம்னா என்ன காரணம் சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்கு கேரண்டி கொடுக்கணுமா இந்த சொல்லியிருக்கணும். இல்ல கொஞ்சம் இல்ல கொஞ்சம் காஞ்சோ சொல்றது அந்த விளம்பரம் போட வைக்க கூடாதுங்க. விளம்பரம் போட வைக்க கூடாதுங்கிறோம்ல. விளம்பரம் போடு ஆரம்பிக்கிறோம். உங்களை மாதிரி காசு ஆரம்பத்துல பாக்குறாங்க. ஒரு பொறுமையா பேசிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படின்னா எங்க இடத்துல நாங்க ஏன் பேச முடியும்? நீங்க பேசுறேன். உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? உங்களுக்கு அஞ்சு வைக்க கூடாது, இங்கே வைக்க கூடாது. எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதான் நாங்க சொல்லணும். சொல்ற விதா இருக்கு சார். என்ன தப்பா பேசிட்டா? என்ன தப்பா பேசிட்டா? அவருக்கு போன் பண்ணி யாரு எங்களுக்கு பேசுவாங்கல்ல. நம்மகிட்ட சொல்லுங்க. நான் நேரம் பேசுறேன். சொல்லுவோம். ஏன்னா காசு செலவு பண்ணிக்கலாம். குடுக்க வைக்கிறானுங்க. அவன் உழைச்ச காசு அவன் எதுக்கு வைக்கிறானுங்க? விளம்பரப்படுத்தானே வைக்கிறானுங்க. யாரை விளம்பரம் வைக்கணும்? அவன் போட்டோ போட்டு எதுக்கு வைக்கிறானுங்க? அவன் விளம்பரம் அவன் மன்றத்தை விளம்பரப்படுத்தானே வைக்கிறானுங்க. அவன்கிட்ட காசு நின்னாலும் வேற நின்னானா அவன் நம்ம ஏன்ட்ட வந்து நின்னானா அவன் பாட்டு விளம்பரத்தை வைக்கிறான். அது வைக்க கூட அங்கே கூடாதுனாக்கா எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நாங்க சொல்லணும். நாங்க அதுக்கு கேட்கணும்ல, பார்க்கணும்ல. நான் கடைசியா சொல்லிட்டேன். இனிமே நல்லா இருக்கா சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல கொஞ்சம் என்ன பத்தி என்ன பேசிச்சுன்னா நல்லா இருக்காது. மரியாதை நீ மிரட்டி இல்ல எனக்கு வந்தவனுக்கு இருக்கா ஒரு பேர் இருக்கா ஒரு வாரமா அதெல்லாம் கிடையாது. நாங்க சொல்றதா கேட்கணும். எங்களுக்கு என்ன சொல்றாங்க அதான் சொல்றோம். நம்ம கேட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்ல. இல்ல நீங்க காசு கொடுத்து கேட்டு விளைக்க வேண்டியங்களா? நடக்கிறது பாத்திரம் என்ன ரசிகர் மன்றத்துக்கு இவ்வளவு இருந்தா படம் போறவங்களுக்கு தேட்டர் நடத்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் யாரையும் கேட்கல. யாரை கேட்டாங்களா? நாங்களே கட்டக்கூடாதுங்கிறோம்ல. இந்த இதெல்லாம் எப்படி இதை கட்டலாம்? இதெல்லாம் கட்ட முடியுமா உங்களுக்கு? இதுல உங்க வீட்டு தூணி இபி பில் கட்டா சரியா வருமா? யாருக்கு கட்டல அதெல்லாம் எதுவுமே தெரிய கொடுக்காது. இன்னைக்கு வந்து தெரியுங்களா? இது வரைக்கும் செய்யலங்க. படிக்காதவங்க நினைச்சாங்க இதுக்கு முன்னாடி வந்து படமே வரவே சார். இப்ப எனக்கு ரூல்ஸ் எல்லாம் மாறி போச்சு சார். நேரத்துக்கு காலத்தாம மாறுது இல்ல. சொல்லுவாங்க கலெக்டர் ஆச்சுல வெளியே ரோட்ல எவ்வளவு இடம் இருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்டே உள்ளூர் கட்ட விடாம வெளியே கட்டுக்கணும். நாங்க கட்ட சொல்ற இடத்துல கட்டிட்டாங்க. திருப்பி கட்டணும் அங்க கட்டணும் இங்க கட்டணும் கட்டக்கூடாது கட்டியிருக்காங்க. வேற எங்க கட்டியிருக்காங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது இதெல்லாம் கட்டினது தப்பு சார். ஈபில இந்த போக்கஸ் சோடியம் பல்பா கட்டினது தப்பு சார். ரைட்டுங்களா? அது இந்த ஒண்ணு மட்டும் முதல் சார கட்டுறப்ப நீங்க பாக்கல. யாரு பாக்கல? எங்க நாங்க இல்லாதப்ப தான் கட்டிருக்காங்க. முதல்ல கட்டக்கூடாதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் கொடுங்க. அதை என்ன பண்றது? அது பிரச்சனை பண்ணுவாங்க. அது ஃபோன் பண்ணி என்ன சொல்லுங்க. நீங்க வந்து நிர்வாகம்